ஃப்ரெண்ட்ஸ் தேரும் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியதுன்னு பார்த்தீங்கன்னா முற்றிலும் இலவசமான வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வாங்க இந்த இலவசங்களை பார்ப்போம். பெயர் நிஷா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி தனுசு ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் யாதவர் தமிழ் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்பு சிஏ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. மாதம் 12,000 சம்பளம் வாங்குறதா சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ ஒர்க்குடைய ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா விருதாச்சலத்தில் வசிக்கிறாங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தாங்க. சொந்த வீடு இருக்குங்க. அது இல்லாமல் ஒரு 2 ஏக்கர் நிலம் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. விவசாய நிலங்க. இவங்களுடைய அம்மா அப்பா 2 பேரும் விவசாயம் பார்க்குறாங்க. ஸோ இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா ஒரு அக்கா மட்டும்தாங்க. இவங்களுடைய அக்காவும் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களும் ஆடிட்டிங் ஒர்க் பார்த்துட்ருக்கிறதாவும் கவர்மெண்ட் ஜாப்க்கு ட்ரை பண்ணுறதாகவும் சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுடைய முதல் வாழ்க்கை சரிவர அமையாதனால இப்போ வரக்கூடியவராக தன்னை நல்லா புரிஞ்சுக்கிறவராக இருக்கணும். எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாத நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஜாதி எதுவாக இருந்தாலும் பரவாயில்லைங்க. அவருக்கு திருமணமாக இருந்தாலும் ஓகே. ஸோ ஒரு சொந்த வீடு மட்டுமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. கண்டிப்பாக நான் ஒரு டிகிரியாவது முடிச்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகள் தன்னோட ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போடுங்க. நேரில் கேட்குறப்ப ஃபோட்டோ கொடுத்துருங்கன்னு சொன்னதுனால ஃபோட்டோ கொஞ்சம் மறைச்சி போட்டிருக்காங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா குணவதி, வயது 33 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் தமிழ் யாதவர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இவங்களுடைய படிப்புன்னு பார்த்தீங்கன்னா இவங்க பிஇ முடிச்சிருக்காங்க. ப்ரைவேட் கம்பெனியில் வேலையில் இருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடிய ஒரு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. முதல் வரனுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. இவங்க முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருவள்ளூரை சார்ந்தவங்க. மணமகளுடைய வசதி நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்க ஓரளவு நல்ல ரிச் ஃபேமிலி தாங்க. வெல் செட்டில்டு ஃபேமிலின்னு சொன்னாங்க. இவங்களுடைய அப்பா டீச்சராக ஒர்க் பண்ணுறாங்க. அம்மா காலேஜில் லெக்சரராக வேலை பார்க்குறாங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா ஒரு தம்பி மட்டும்தாங்க. இவங்களுடைய தம்பியும் ஐஏஎஸ்க்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு திருமணமாகி 6 மாதத்துலேயே கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சிட்டதுனால இவங்களுடைய கணவர் இவங்களை விட்டுட்டு வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இப்போ வரக்கூடியவர் ஒரு டிகிரி கண்டிப்பாக முடிச்சிருக்கணும். அதாவது இன்ஜினியரிங் இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைனில் முடிச்சிருக்கணும். நல்ல குணமானவராக எந்தவித கெட்ட பழக்கமும் இல்லாதவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ மணமகன் ஓரளவு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருந்தாலே போதுங்க. நான் நல்ல குணமானவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. ஏதாவது நல்ல ஒரு வேலையில் இருக்கணும். அப்படி இல்லைனா ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணி தரோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு அனுப்பி வைத்து இவங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரின் ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதுபோன்ற இலவசங்களை பெற நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.